ஹலோ எவ்ரிவன். இப்போ நம்ம யூனிட் 3 மோஷன் இன் பிளேன்ல உள்ள ப்ராப்ளம் பார்த்துட்டு இருக்கோம். ப்ராப்ளம் நம்பர் 8. இந்த ப்ராப்ளத்தை ஃபுல்லாக ரீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வீடியோ கண்டினியூ பண்ணுங்க. ஸோ இந்த ப்ராப்ளத்தில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. மழை வந்து ஸ்ட்ரெயிட்டாக தரையை நோக்கி விடுது. எந்த ரெசிஸ்டன்ஸ், அதாவது ஏர் ரெசிஸ்டன்ஸ் எதுவும் இல்லை, ஏர் எதுவும் விண்ட் ஃப்ளோ எதுவுமே இல்லைங்கிறதுனால அது கரெக்டாக பெர்பெண்டிகுலராக தரையை நோக்கி வந்துட்டு இருக்கு. ஓகேங்களா, விழுந்துட்டு இருக்கு, வந்துட்டு இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் வந்து காரோட வெலாசிட்டி வந்து 0. அதாவது கார் வந்து ரெஸ்ட் பொசிஷன்ல இருக்கும்போது கார்ல இருந்து உள்ள பெர்சன் வந்து இதை பார்க்கும்போது ஓகே, அது வந்து ஸ்ட்ரெயிட்டா தான் இருக்கிற மாதிரி தெரியும். சப்போஸ் இந்த கார் மூவ் ஆக ஆரம்பிச்சுட்டு விங்கிற வெலாசிட்டி, பட் என்ன வெலாசிட்டி எனக்கு தெரியாது, ஒரு ஏதோ ஒரு வெலாசிட்டி மூவ் ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்கா ரிலேட்டிவ் வெலாசிட்டி ப்ளே பண்ண ஆரம்பிச்சிடும். அதாவது என்னன்னா, இந்த கார் மூவ் ஆகுறதுனால என்னதான் இருந்தாலும் அந்த ரெயினோடைய அப்சல்யூட் வெலாசிட்டிங்கிறது வந்து கீழ் நோக்கி தான் இருக்கும். ஓகேங்களா, நான் போட்டிருக்கிற அந்த வெக்டர் எப்பவுமே இப்படிதான் இருக்கும். ஆனா கார் மூவ் ஆகுறதுனால இதோடைய நம்ம காரை பொறுத்து இதோட ரெயினோட வெலாசிட்டி பார்த்தாச்சுன்னா இந்த டைரக்ஷன் ஆயிரும். ஓகேங்களா, காரை பொறுத்து, அதாவது இந்த கார்ல உள்ள பெர்சன் இந்த ரெயினுடைய ரெயின் வந்து இந்த டைரக்ஷன்ல ஃப்ளோ ஆகுது, அதாவது ரெயின் வந்து டிராப் ரெயின் ட்ரா இந்த ரெயின் டிராப்ஸோடைய பொசிஷன், அதாவது வெலாசிட்டி எந்த டைரக்ஷன்ல இருக்குன்னா இந்த டைரக்ஷன் இருக்குன்னு வந்துடும். ஓகேங்களா, 60 டிகிரி இதை கொடுத்துருக்காங்க. பாருங்க இந்த இதுல உங்களுக்கு தெரியும். He sees that the raindrop are coming at an angle 60 degree from the horizontal. ஓகேங்களா, ஸோ இதான் horizontal, ரைட், 60 டிகிரி. ஆனா அது இது மறுபடியும் ஃபர்தரா ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்றாங்க. அதனாலதான் நம்ம 45 டிகிரி. நீங்க எவ்வளவு தூரம் ஃபாஸ்டா நீங்க ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்றீங்களோ அவ்வளவு தூரம் இந்த ஆங்கிள் குறையும். நீங்க சப்போஸ் இந்த 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 வெலாசிட்டி ஜீரோவா இருக்குன்னு வைங்களா, காரோட வெலாசிட்டி ஜீரோவா இருந்தா ஆட்டோமேட்டிக்கா இதுவும் ஜீரோ ஆயிரும் 90 டிகிரி. அதாவது இந்த ரெண்டும் ஒரே மாதிரி ஆயிரும். அதாவது காரும் ஜீரோங்கிற பொசிஷன், ஜீரோ ஸ்பீட்ல வர்றதுனால, இப்போ ஜீரோ ஸ்பீடு இருக்கிறதுனால இது ரெண்டுமே எல்லாமே ஒன்னாயிரும். புரியுதுங்களா நான் சொல்றது? அதாவது வெலாசிட்டி ஆஃப் ரெயின் வித் ரெஸ்பெக்ட் டு கார் வந்து எக்ஸாக்டா 90 டிகிரியா மாறிடும். ஆனா இதே நீங்க ஸ்பீட் நீங்க இன்க்ரீஸ் பண்ணா இது வந்து ஹரிசாண்டலா போக ட்ரை பண்ணும். ஸோ அதனாலதான் இங்க கண்டிப்பா ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. அதனாலதான் 60 டிகிரி சாய்வுல இருந்து 45 டிகிரிக்கு மறுபடியும் மாறிடுச்சு. ஓகேங்களா, ஆனா என்னதான் இருந்தாலும் நீங்க வெளியில இருந்து பார்க்கும்போது ரெயின் வந்து வெர்டிகலா தான் பவிஞ்சிட்டு இருக்கும். காரோட ஸ்பீடு காரணமா தான் இது நம்மளுக்கு, கார்ல உள்ளவங்களுக்கு இது ஏதோ காத்தடிக்கிற மாதிரியும் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு தெரியுது. ஓகேங்களா, ரைட். ஸோ ரைட் பாருங்க. ஸோ இதான் வெலாசிட்டி வெக்டார் ஈக்குவேஷன். பாருங்க, வெலாசிட்டி ஆஃப் ரெயின் வித் ரெஸ்பெக்ட் டு கார்ஸ் ஈக்குவல் டு வெலாசிட்டி ஆஃப் கார் ஈக்குவல் வெலாசிட்டி ஆஃப் ரெயின். ஸோ அந்த வெக்டார்னா அடிஷன் பாருங்களா, இங்க இருக்கு, நான் கரெக்டா வரைஞ்சிருப்பேன் பாருங்க. வெலாசிட்டி ஆஃப் கார் எங்க இருக்கு, என்ன இருக்கு, கரெக்டா. அப்புறம் வெலாசிட்டி ஆஃப் ரெயின் வித் ரெஸ்பெக்ட் டு கார் எங்க இருக்கு, என்ன இருக்கு. ஓகேங்களா, பிளஸ் வெலாசிட்டி ஆஃப் கார். அப்ப இது ரெண்டையும் கூட்டினா வெக்டார் அல்ஜிபிரிக்ல என்ன வருது, வெலாசிட்டி ஆஃப் ரெயின் வந்துருச்சு. ஓகேங்களா, புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு? ஸோ இந்த ஈக்குவேஷன் வெலாசிட்டி ஆஃப் ரெயின் வித் ரெஸ்பெக்ட் டு, ஸோ பிளஸ் இது. ஓகேங்களா, விச் இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு, அந்த வெலாசிட்டி ஆஃப் ரெயின் வந்துருச்சு. ஸோ ஜஸ்ட் வெக்டார் ஈக்குவேஷன் ஜஸ்ட் அவங்கள்ட்ட எழுதுனே அவ்வளவுதான். ஓகேங்களா, ரைட். ஸோ இது நமக்கு தெரியும். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணணும், இந்த ரிலேஷன்ஸ்ல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், பீட்டா வேல்யூ கண்டுபிடிக்கணும். பார்ப்போம். இந்த பீட்டா வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்றோம், ரெண்டு ஈக்குவேஷன் யூஸ் பண்றோம் பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த ட்ரையாங்கிள் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, எந்த ட்ரையாங்கிள், ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள் இல்ல ஃபர்ஸ்ட் வெலாசிட்டி ட்ரையாங்கிள். ஸோ இந்த வெலாசிட்டி ட்ரையாங்கிள் இருந்து நம்ம tan 60 எடுத்தாச்சுன்னா இதோட மேக்னிடியூட மட்டும் நம்ம பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா வந்து ஜஸ்ட் வெக்டாருங்கிறது வரைஞ்சிருக்கேன், நம்ம மேக்னிடியூட தர ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா, ஸோ அதுல இருந்து பார்த்தீங்கன்னா tan 60 பார்த்தாச்சுன்னா ரெயின், வெலாசிட்டி ஆஃப் ரெயினோட வெலாசிட்டி ஆஃப் கார். ஓகேங்களா, ஸோ வந்து வெலாசிட்டி ஆஃப் காரோட வேல்யூ v. ஓகேங்களா, ஏன்னா நம்ம வந்து வெலாசிட்டி காரோட வேல்யூ ஃபர்ஸ்ட் கேஸ்ல விங்கிற வெலாசிட்டில தான் மூவ் ஆகுது. அப்படிங்கிறதுனால சரி ரைட், இதாவது அந்த ஈக்குவேஷன் tan 60யோட வேல்யூ √3. ஸோ அந்த வேல்யூ அப்படி நம்ம கீப் பண்ணி அப்படியே ஸ்டாண்டர்ட் வச்சிருக்கேன். ஓகேங்களா, அதுக்கப்புறம் ரெண்டாவது வெலாசிட்டி டயக்ராம் பாரு. ஸோ ரெண்டாவது வெலாசிட்டி டயக்ராம் இதே மாதிரி 45 டிகிரி ஆயிருதா. ஸோ tan 45 எடுங்க. அதே மாதிரியே v ரெயின் டிவைட் பை v கார். காரோடைய ஸ்பீடு வந்து இந்த டைம்ல வந்து வெலாசிட்டி கிடையாது, v கிடையாது, 1 பிளஸ் பீட்டா v. ஓகேங்களா, ஸோ நம்மளுக்கு இந்த ஈக்குவேஷன் வந்துருச்சு. ஸோ பேசிக்கா ரெண்டு ஈக்குவேஷன் இருக்கு பாருங்க. இந்த ஈக்குவேஷன் எதுன்னா இந்த ஒரு ஈக்குவேஷன். ஓகேங்களா, அண்ட் இந்த ஒரு ஈக்குவேஷன். ஓகேங்களா, ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ல இருந்து ரெண்டையும் வகுக்கிறோம். ஓகேங்களா, வகுத்துட்டு நம்ம பீட்டா வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம், அவ்வளவுதான். ஸோ கடைசியில் வரக்கூடிய ஆன்சர் பார்த்தீங்கன்னா பீட்டா √3 1 பிளஸ் பீட்டா பி √3 1.732. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆன்சர் வரும். இந்த இந்த லாஜிக் எல்லாம் சிம்பிள் தான், நீங்க கரெக்டா புரிஞ்சுக்கிட்டா வந்து உங்களால ஈஸியா பண்ண முடியும். உங்களுக்கு ஒரே ஒரு டவுட் மட்டும் வரலாம், என்னன்னா இதோட டைரக்ஷன் வந்து உங்களுக்கு குழப்பம் ஆச்சலாம். மேபி எனக்கு தெரிஞ்சு நீங்க டைரக்ஷன் இந்த மாதிரி நான் வாய்ப்பு இருக்கு அப்படின்ட்டு, அப்படி கிடையாது, இந்த டைரக்ஷன்ல தான் வரும். நீங்க ப்ராக்டிகலா நீங்க யோசிச்சு பாருங்க. ஏன்னா நீங்க ஸ்பீடா போயிட்டு இருந்தீங்கன்னா, சப்போஸ் நீங்க இந்த மாதிரி டைரக்ஷன் தான் வரும், அதாவது இந்த வெலாசிட்டி ஆஃப் ரெயின் வித் ரெஸ்பெக்ட் கார் வந்து இந்த டைரக்ஷன்ல வரும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க ஸ்பீடா போயிட்டு இருக்கீங்கன்னு வைங்களா, அப்படின்னா உங்க மேல எந்த எந்த ஒரு துளி தண்ணி கூட படாது. உங்க எவ்வளவு ஸ்பீடா போறீங்களோ அவ்வளவு தண்ணியே படாது. அப்படி கிடையாது, ஆப்போசிட்டா இருக்கும். அப்படியே இந்த டைரக்ஷன் இருக்கிறதுனால தான் நீங்க ஸ்பீடா போக போக உங்க மேல தண்ணி அதிகமா விழுந்துட்டே இருக்கும். மூஞ்சுக்கு நேரா, முகத்துக்கு நேரா எல்லா தண்ணி வந்த மாதிரி தெரியும் உங்களுக்கு. புரியுதுங்களா, நீங்க ஃபீல் பண்ணா உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா, சரி. இந்த
இது மூலமா நீங்க ஒரு சில கான்செப்ட் ரிலேட்டிவ் பத்தி நீங்க புரிஞ்சிருப்பீங்க. ரிலேட்டிவ் வெலாசிட்டி வெக்டாரோடைய டெஃபினேஷன் வெலாசிட்டியை பத்தி உங்களுக்கு தெரியும் நான் நம்புறேன். சரி பார்ப்போம் இனிமேல்.